மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது அப்டேட் அபவுட் பே ஆஃப் பெங்கால். அப்புறம் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியா உருவாகக்கூடும். பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும். தென்மேற்கு பருவமழை குறித்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேலும் ஒரு சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது. இது அடுத்த 2-3 தினங்களில் மாலத்தீவு, குமரிக்கடலின் ஏனைய பகுதிகள், தெற்கு அரபிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளிலும் மேலும் சில பகுதிகளுக்கு பரவக்கூடும். இன்று காலை 8:30 மணி வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியிலே 14 சென்டிமீட்டர் ரிஷி வந்தியம் அப்படின்ற இடத்துல பெஞ்சிருக்கு. வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கடலூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது.